அம்மன் நான் கண்டிப்பாக குணப்படுத்துகிறேன் என்று கூறி மூலிகையை பறித்து வர காட்டிற்கு சென்றது. ஆனால் அங்கு நோயாளியை கூட்டி வந்தவர்களோ, என்னடா அது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் கூட இதை குணப்படுத்த முடியல, 75% 25%லாம் சொல்கிறாங்க. இந்த அம்மா எப்படி குணப்படுத்தும்? சரி, ஏதோ கூட்டிகிட்டு வந்துட்டோம், பார்ப்போம் என்ன பண்ணுறது, இல்லைன்னா பெரிய ஆஸ்பத்திரி தான் கூட்டு போகணும் என்று கூறுகின்றனர். அம்மன் அந்த மூலிகையை பறித்து கொண்டு வந்து மூலிகையை நன்றாக அரைத்து அதனில் சாறு பிழிந்து அந்த நோயாளிக்கு கொடுக்கிறது. நோயின் தீவிரம் சிறிது குறைந்தது. இதேபோல் 3 வேளை இந்த தேநீரை கொடுக்க வேண்டும் என்று கூறியது. அதேபோல் அவர்களும் 3 வேளை அந்த தேநீரை கொடுத்தனர். அவர்களே ஆச்சரியப்பட்டு போனார்கள். நோய் சரியாக ஆனதைக் கண்டு அந்த கேன்சர் கட்டியானது கரைந்தது. பிறகு ஒரு சந்தேகத்திற்காக டவுனில் இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அவரை செக் செய்தனர். இப்பொழுது எந்த விதமான கட்டிகளும் இல்லை என்று டாக்டர் உறுதியளித்தவுடன் அதிர்ந்து போனார்கள். ஆச்சரியம் அடைந்தார்கள். மிரட்சியானது. ஏனென்றால் அந்த அம்மன் வெறும் மூலிகை சார் மட்டும்தான் கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் எப்படி சரியானுச்சு? உடனே அந்த அம்மா உண்மையாகவே சக்தி வாய்ந்தவங்க தான் என்று கூறி அந்த ஊரில் உள்ள அனைவருக்கும் அது பரவியது. பிறகு எல்லோரும் சின்ன நோயாக இருந்தாலும் சரி, பெரிய நோயாக இருந்தாலும் சரி, அந்த அம்மனை நாடி வந்தார்கள். பிறகு கோயிலுக்கு அதற்கு ஒரு நிதி வசூலிக்கப்பட்டது. அந்த நிதியில் கோயிலை கட்ட முடிவு செய்தனர். பிறகு அந்த கோயிலின் ஒவ்வொரு பொருளுக்குரிய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிதியை அதிகரித்து அந்த கோயிலை கட்ட ஆரம்பித்தனர். கிராமத்தில் முன்பு காட்டில் இருந்த கோயிலானது இப்பொழுது உள் கிராமத்தில் கொண்டு வரப்பட்டது. சிறிது சிறிதாக சேர்த்த பணங்களை கோயிலுக்கு செலவழித்தனர். இந்த அம்மன் நோயை குணப்படுத்துவதால் இந்த செய்தி வெளியூரிலும் பரவியது. வெளியூரில் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் வந்து வைத்தியம் பார்த்தார்கள். அது மிகவும் அந்த நிதிக்கு உதவியாக இருந்தது. இதை கண்ட மாந்திரிகன் மீண்டும் அந்த கோயில் வந்தால் சாத்தான் சக்தி இந்த ஊரில் ஈடுபடாது என்று அந்த கோயில் கட்டுவதை தடுக்க யோசித்தான். பிறகு அந்த மோகினி ஆவியின் மூலம் ஊரில் உள்ளவர்களை இரவில் பயமுறுத்த செய்ய வேண்டும் என்று கூறினான். அந்த மோகினி ஆவியானது இரவில் ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று வெளியே வருபவர்களை பயமுறுத்த வேண்டும் என்று நினைத்தது. அப்பொழுது அந்த ஊரில் அம்மன் வந்திருப்பது அறியாதது அந்த மோகினி ஆவி. அம்மன் மனித ரூபத்தில் வந்திருந்ததால் அறியாமல் இருந்தது. அந்த மோகினி ஆவிக்கு தெரியாமல் பக்கீர்சாமி வீட்டை தட்டியது. அப்பொழுது அம்மன்
வெளியே வந்தவுடன் அந்த கதவை திறந்த உடனே அந்த மோகினி ஷாக்கடித்தது போல் தூக்கி எறியப்பட்டது. பிறகு அந்த அம்மன் விஸ்வரூபம் எடுத்தது. காளியைப் போல்